ஹீரோவா என்ட்ரியை கொடுத்தாலே பிரபாஸை பொறுத்தளவுக்கு 1000 கோடிகள் அள்ளி குவிப்பாரு. இப்ப வில்லனாவும் என்ட்ரியை கொடுக்க இருக்காரு. எஸ், பிரபாஸ் டபுள் ஆக்ட்ல நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்ப்போம். அர்ஜுன் ரெட்டி அனிமல் மாதிரியான படங்களை இயக்கி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி பாக்ஸ் ஆபீஸ்ல கல்லா கட்டினவர் தான் சந்தீப் ரெட்டி. இவரோட இயக்கத்துல தான் அடுத்ததா பிரபாஸ் நடிக்க இருக்காரு. கல்கி படத்தை முடிச்ச பிரபாஸை பொறுத்தளவுக்கு அடுத்ததா ராஜா ஷாப் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட படப்பிடிப்பானது விரைவில் முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த படமும் வெளியாக இருக்கு. மாருதி இயக்கத்துல உருவாக இருக்க ராஜா ஷாப் திரைப்படத்துல திரும்பவும் நம்ம பிரபாஸை கலர்ஃபுல்லா பார்க்க முடியும். ஹாரர் ரொமான்டிக் காமெடியா இந்த படம் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட ஃபன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இந்திய சினிமாவிலேயே சொல்லி அடிக்கும் கில்லியா பிரபாஸ் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் நாயகனா நடிச்சாலே 1000 கோடிகளை அள்ளிக்கிட்டு இருக்காரு. ராஜ்மௌலின்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னா பிரபாஸ்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ட்ரோல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட சலார் படம் 700 கோடியும் இப்ப கல்கி திரைப்படம் 1100 கோடியும் தாண்டி வசூல் செஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல நான் ஒரு வசூல் நாயகன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு பிரபாஸ். அடுத்ததா வெளியாக இருக்கக்கூடிய ராஜா சாப் திரைப்படமுமே கண்டிப்பா 1000 கோடி வசூல் அள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அமுல் பேபி மாதிரி இருக்கக்கூடிய ரன்பீர் கபூரியே அசுரத்தனமா நடிக்க வச்சவர் தான் அனிமல் பட இயக்குனரான சந்தீப் ரெட்டி வங்கா. இவரோட கையில பிரபாஸ் கிடைச்சாரு அப்படின்னா சும்மா விடுவாரா? மனுஷன் அடுத்ததா ஒரு 1000 கோடி படத்தை ரெடி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்பிரிட் படத்தை விரைவில் தொடங்க இருக்காராம். அடுத்த ஆண்டு ஜனவரியில இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபாஸ் ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாலே அசால்ட்டா 1100 கோடிகள் அள்ளி குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப பாகுபலி மாதிரியே டபுள் ரோல்ல நடிக்க இருக்காரு. இதனால 2000 கோடி கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி பிரபாஸ் ரசிகர்கள் சந்தோஷத்துல இருக்காங்க. ஸ்பிரிட் படத்தை பொறுத்தளவுக்கு 300 கோடி பட்ஜெட்ல உருவாக இருக்கு. அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸ்க்கு இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் கேரக்டர்ல ஹீரோவாவும் அவருக்கு வில்லன் ரோல்லையும் பிரபாஸை நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. சோ ஸ்பிரிட் படமானது பிரபாஸ் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.